வணக்கங்க. அந்த காலத்துல எல்லாம் சினிமா ட்ராமாவில் நடிக்கிறவங்க தான் நல்லா மேக்கப் போட்டுக்குவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்கெல்லாம் சும்மா ஒரு பவுடர் போட்டு போயிடுவோம். நான்லாம் காலேஜில் படிக்கல அப்படித்தான். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பக்காவாக மேக்கப் போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது கல்யாணம் ஆகட்டும், காது குத்தாட்டும், சும்மா ஒரு பார்ட்டிக்கு, ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு போகிறதுனாலும் கூட நல்லா மேக்கப் போட்டு போகிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் நல்லா மேக்கப் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருக்கு. இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு எதையோ தப்பாக பூசினீங்கன்னா கன்றாவியாக போயிடும், இருக்கிற மூஞ்சி கெட்டு போயிடும். இது நல்ல தேர்ந்த கலைஞர்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த ஆசையாக வந்துன்னா எங்களை மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட்டை பார்த்து இப்போ இந்த சினிமா சவுத் இண்டியன் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர் யூனியன் ஒன்று இருக்குது இல்லையா, அவங்க தானே அதுக்கு அத்தாரிட்டி. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அகாடமிக்கு பேர் HJ சினி மேக்கப் ஹேர் அண்ட் பியூட்டி அகாடமி. இந்த அகாடமியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு வந்து எந்த அடிப்படை தகுதியும் தேவையில்லை. இங்கே சேர்ந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்துக்கு இந்த தொழில் வந்து வழிவகை செய்யும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த மேக்கப்புக்கும் ஹேர் ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு டிமாண்ட் வந்துருச்சு. அதனால் இந்த அகாடமியை எல்லோரும் நல்லா பயன்படுத்திங்க அப்படின்னு அவங்களில் ஒருத்தனா, அவங்களுடைய ஒரு உடன்பிறவா சகோதரனா, ஏன்னா நான் சினிமாவில் நல்லா தெரிகிறதுக்கு அவங்க தானே காரணம். யோசிச்சு பாருங்கள் இல்லையா? நான் மட்டும் இல்லை, எத்தனையோ நடிகர் நடிகைகள் வந்து அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அந்த அகாடமியில் நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.